வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை இப்படி இருக்க போது பார்க்குறோம். எப்போதும் சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் முதல்ல வர்றது பார்த்திங்கன்னா புது பலன்களாக இருக்கும். அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள், உங்களது ஜனனகால ஜாதக பிரகாரம் என்ன தசை புத்தி அந்தரங்க நடக்குதோ அதுக்கான பலன்களை நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும் போது, உங்களது ராசி அதிபதி 2ல் இருக்கும்போது நல்லா பெரும் வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா சனி போகிறது ராகுல. 2க்கு 2 போது மல்டிபிள் வருமானங்கள் நல்ல வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அது ரொம்ப சிரமம். நிறைய பேர் சொல்லலாம், என்னங்க அது சனி 7 சனி அதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா, அப்படிலாம் கிடையாதுங்க. நம்மளை பொறுத்தவரை பாவ தொடர்பு தான். உங்களுக்கு ஜனகாலத்தில் சனி எங்கே இருக்கான்றதை வச்சு தான் அது ஒரு விஷயம் வரும். பட் இருந்தாலும் இப்போ நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான், சரிங்களா? ஆனால் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏன்னா பேசும்போது கொஞ்சம் எமோஷனாக பேசுறது, ஏதோ மனம் நோகிற மாதிரியான பேச்சுக்கள் இருக்கும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா சனி இருக்கிற இடங்களில் நம்ம கொஞ்சம் ஏடாகூடமாக இருக்குங்கிறதா ஒன்றும். குடும்பம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப அவசியம். கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு சொத்துக்கள் விற்பனை, அதனால் நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்துக்கள் வாங்குறது, ஒரு கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்குது. ஏன்னா 6ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி தொடர்பு இருந்தாலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அது ரொம்ப நல்லா இருக்குங்க. சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்க நல்ல லாபங்களை கொடுத்துரும். பெரிய லாபங்கள் பெரிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அது பெரிய வளர்ச்சியும் கொடுத்துரும். சில பேருக்கு கைமாற்றி விடுவாங்க, ஒரு சொத்தை வாங்கி இன்னொரு சொத்து கைமாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி சுக்கிரன் 2ல் இருக்கும்போது நல்ல வெற்றி, பெரிய வெற்றிகளை தருவதற்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயம் பெரிய வளர்ச்சி, பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். 6ஆம் அதிபதியான புதன். 6ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்கிறது, அதனால் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான தந்தை சார்ந்த சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கிறதுனா அந்த வில்லங்க கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது ஒரு நல்ல விஷயந்தாங்க. அது நல்ல விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் கேதுடைய சாரத்தில் போய் இப்போ அது 6க்கு 4ஆக போகும்போது கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் மன அழுத்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மன உளைச்சல்கள் சில பேருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். வேலையில் 6ஆம் இடம் புதனாக இருந்து அது கேதுவில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் லாபங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் சின்ன மன உளைச்சலை கொடுத்துரும். என்னடா அது என்ன சொன்னாலும் கம்பெனியில் இப்படி பேசுகிறாங்களே, வேலை செய்கிற இடத்துல இப்படி பேசுகிறாங்களே, ஒரு மன வருத்தத்தையும் அதனால் ஒரு மன அழுத்தத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக பேசணும். 7ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களை கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல விஷயங்களாக நடந்து, அதுக்கப்புறம் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் வாரத்தின் இறுதி போயிடும்போது சின்னதாக ஒரு மனக்கசப்புகள் வரதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். நண்பர்கள்ட்டையும் சனி ஞாயிறில் கொஞ்சம் இந்த சனி ஞாயிறு சமயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. அதனால் சின்ன மன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சூரியன். 8ஆம் அதிபதி சூரியன் 3ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேல் அதிகாரிகிட்ட பேசும்போதோ பழகும்போதோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த 3-8ங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயத்தை பேச போய் அதனால் ஒரு மன உளைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. 9ஆம் அதிபதியான புதன். 9ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 9ஆம் அதிபதியான புதன் 4ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த சொத்துக்களில் ஏதாச்சும் வில்லங்கங்களோ பிரச்சனைகளோ இருந்தால் இந்த டைமில் பேசும்போது அந்த வில்லங்கம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது பேசுறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி சுக்கிரனும் பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, அடுத்த லெவலுக்கு பிஸ்னஸை கொண்டு போகணுங்கிற எண்ணங்களும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பெரிய வெற்றிகள் பெரிய பிளான்ஸ்லாம் போடுவீங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 11ஆம் அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கும். பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களுடைய ஒரு வாரம் தான். நல்லாவே இருக்குது. இதுவரை பார்த்து பொது பலன்கள். இனிமேல் பார்க்க போகிறது உங்களுக்கு தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 8க்கு 8 3ஆம் இடம்னு சொல்லுவோம். நீங்கள் அந்த 8ஆம் இடத்துல கவுண்ட் பண்ணிங்கன்னா 3ஆம் இடம் திருப்பி 8 வரும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குங்க. தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள், குடும்பத்தில் யாராச்சும் தேவையில்லாத கலகங்கள் பண்ணி அதனால் நமக்கு ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டம் இந்த வாரத்தில்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தி அந்த நடக்கும். நல்ல ஒரு எழுச்சிகள் இருந்தாலும் வாரத்தின் முற்பகுதியில் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வரும். அப்பா சார்ந்த உறவுகளாலும் ஒரு வெளியூர் பிரயாணங்கள்லையும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து அது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் அந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருவார். அதனால் சூரியன் தசாபுத்தி அந்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் மகர லக்னமாக சந்திர தசாபதி நடக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தாலும் வாரத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே பெரிய லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வாரத்தின் இறுதி பகுதியில் மட்டும் நண்பர்கள்கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ மூத்த சகோதரர்கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ ரொம்ப கவனமாக இருங்க. அவங்க ஏதோ விளையாட்டாக பேச போய் அது உங்கள் மனத்தில் வந்து காயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்தரங்கள் வந்து பெரிய லாபங்களை பெரிய வெற்றிகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயந்தான். சில பேர் வந்து பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டியும் வாங்குவாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக இருந்து ராகு தசாபத்தி அந்தரமாக ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகின்ற போது இப்போது வந்து பார்த்திங்கன்னா புதன் 4 போகிறார். ஸோ அது நல்ல விஷயந்தான். வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். சிறிய வெற்றிகளை தருவதற்கான வாய்ப்பு, புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் கொஞ்சம் வந்து வேலையில் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். ஏன்னா அது கேதுடைய சாத்திரம் போது அவங்க ப்ரெஷர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் எல்லாமே மேனேஜபிள் தான். அதுக்கப்புறம் பார்த்து மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்? குரு வந்து 4 இருக்க 3ஆம் அதிபதி 4 இருக்கும். சொத்துக்கள் விற்று ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். அதே மாதிரி வந்து புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்துறது, அதனால் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும். புதிய தொழில் ஒப்பந்தங்களாக இருக்கும். சில பேருக்கு வந்து பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தால் அதில் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. பட் சில பேருக்கு வந்து குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ அதுதான் பெரிய விஷயம். குரு தசாபுத்தி இருந்தாலும் இதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் இரட்டிப்பு லாபங்கள் வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒன்று லிங்க் இருக்கும்போது ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ரொம்ப நல்ல விஷயந்தான். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் ஏதாச்சும் கடன் வாங்கி வாங்கலாமான்னு பட் பார்த்துக்கோங்க. தகுதிக்கு மீறி கடனை வாங்காமல் இருக்கணும். ஏன்னா சில பேர் வந்து பண்ணிக்கலாம் சொல்லி பண்ணிவிட்டு அப்புறம் மாட்டிக்கிறதும் உண்டு. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மகர லக்னம் கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி கேதுன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்தது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கணவன் மனைவி உறவில் வந்து கொஞ்சம் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். வெளிநாட்டில் வெளிநாட்டில் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்க வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து தந்தை சார்ந்த உறவுகள், ஏன்னா வந்து அது வந்து கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுத்துரும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த பெரிய அளவில் ஒரு பெரிய பணம் இரட்டிப்பு பணங்கள் வர்றது, நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கிறது, புதிய ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. ஸோ சிறப்பான வாழ்க்கை வரணும்னா டெய்லி ப்ரேயர் பண்ணுங்கள். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இறைவனை மனதால் வந்து ஒன்றி பிரார்த்திக்கும் போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான விட ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்ட ஒரு கேள்விகள், சாமியை கும்பிட்டா எனக்கு கோடியாக பணம் கிடைக்குமா, தங்கம் கொட்டுமா? ஸோ இது மாதிரி விஷயங்களை நிறைய பேர் கேட்குறது உண்டுங்க. ஸோ முதல்ல வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சாமினா யார்? சாமினா வந்து நமக்கு மேலே இருக்க ஒரு பரம்பொருளுங்க, அவ்வளோதாங்க. அதை என்ன வேணால் உருவகப்படுத்திக்கங்க. உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை நீங்கள் வந்து உருவப்படுத்திக்கலாம், பேசிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அது வந்து சாமி. ஸோ சாமிகிட்ட வந்து என்கிட்ட வருவாங்க, நான் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த மாதிரி ஒரு வழிபாடு முறைகளை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா, இவங்க முதல்ல வந்து நான் சொல்கிறத வந்து இவங்க முதல்ல கேட்பாங்கும்போது கேட்கும்போது நமக்கு தமாஷாக இருக்கும். அவன் அப்படியே சரி செய்கிறேன் சார்னுவாங்க. ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மெயினாக ப்ராப்ளம் என்னென்னா, அந்த கர்மா வந்து விடாதுங்க. அவங்கள மேலே தப்பு கிடையாது, யாரையும் வந்து நான் குறை சொல்லணும்னு சொல்லலை. கர்மா விடாது. முதல்ல வந்து நீங்கள் சாமி கும்பிட்டாங்கன்னா எல்லோரும் சொல்லணும்னு நினைப்பாங்க, சாமியை கும்பிட்டு நான் அப்படியே இறைவனோட ஒன்றுனா எனக்கு அப்படியே தங்கம் கொட்டும், கட்டுக்கட்டாக பணம் வந்து வீட்டில் குமியும் அப்படின்னு ஒரு ராங் கான்செப்டில் வந்து எல்லோரும் போகிறாங்க. முதல்ல ஆன்மீகத்தில் போய் நீங்கள் இறைவனோட ஒன்றும் போது என்ன தெரியுமா ஆகும்? முதல்ல உங்கள் கர்மா தான் வெளியில் வரும். ஓகேங்களா? உங்களோட பேட் எலிமெண்ட்ஸு, நீங்கள் போன ஜென்மம் அதுக்கு முந்தின ஜென்மத்தில் பண்ண கர்மாலாம் வெளில வரும். அப்போ தான் ரொம்ப கஷ்டமே வரும். எப்போ நீங்கள் சாமியை ரொம்ப ஒன்றி போய் கும்பிட ஆரம்பிச்சிங்களோ ஹெவியான கஷ்டங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. அதுதான் உண்மையான விஷயம். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. எல்லோரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரியா யோகம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து எனக்கு வந்து சரியான ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நானே பண்ண ஆரம்பித்தேன். நானே பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா,
அது வந்து பண்ண ஒரு மாதிரி ஆச்சு. அப்புறம் கூட இன்னொருத்தர் என்ன சொன்னால், இது ஒரு சில மந்திரங்கள் இது வந்து அப்படியே ஜபம் மாதிரி பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா, இந்த இடத்துடைய சூழல்கள் எல்லாமே எனக்கு வந்து முன்னாடியே தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மனிதன் வந்து என்ன நினைக்கிறாரோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கன்வே ஆக ஆரம்பிச்சுன்னு பயந்துட்டேன், ஓப்பனாக சொல்லணும்னா. பட் கர்மா வந்து அப்படியே பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பித்ததை நான் உண்மையாக உணர்ந்தேன். கிரியா பண்ணும்போது அந்த கர்மா வெளியில் வரதை என்னால் உணர முடிஞ்சுது. அந்த கிரியா வந்து நான் பண்ணது வெறும் 2 மாதங்கள் தான் பண்ணேன். அந்த 2 மாதத்தில் பண்ணி எனக்கு வந்த துக்கம் 5 வருஷத்துக்கு இருந்ததுன்னா பார்த்துக்குவேன். அவ்வளோ ஒரு கடினமான துக்கம், அவ்வளோ பிரச்சனைகள். என்னடா அது சாமி கும்பிட்டு இவ்வளோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னு. ஏன்னா வந்து நான் ரொம்ப குண்டாக இருந்தாலும் அப்படியே மெலிஞ்சு அவ்வளோ பிரச்சனைகளை உருவாகிச்சு. ஹெல்த்தெல்லாம் வந்து ரொம்ப படுத்திடுச்சு. ஹெல்த்லாம் பார்த்திங்கன்னா, நான் வந்து 7 மணிக்கு, அதாவது 8 மணிக்கு நான் டிஃபன் சாப்பிட்ணும். 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்லான்னா எனக்கு வந்து 8:30 மணிக்கு வந்து ஜுரம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து 1 மணிக்கு நான் லஞ்ச் சாப்பிட்ணும். லஞ்ச் 1 மணிக்கு சாப்பிட்ணும், 1:30 மணிக்கு ஜுரம் வந்துடும். இந்த மாதிரி வியாதி கேள்விப்பட்டீங்கன்னா, நான் டாக்டர்கிட்டலாம் போய் நான் இது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்கிறேன். போய் பார்த்தோம்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே எல்லாமே நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் சொன்னால், என்னடா பண்ண அப்படின்னு கேட்டார் ஒரு டாக்டர். இல்லை சாமி, நான் எதாவது யோகா பண்ணியான்னு. ஏன்னா நம்ம ரிப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த ரிப்பில் வந்து உங்களுக்கு வந்து அந்த தொடப்பக்குச்சி மாதிரி இருக்குமா. ஸோ அதில் போய் ஏர் பிளாக் ஆச்சுன்னு வைங்களேன், அது கிளியர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும். ஸோ இதுதான் இது பிரச்சனை. ஆனால் இந்த டாக்டர் என்ன சொல்லுவாள், அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் சொன்னேன், அது ஏர் பிளாக் ஆகிருக்கும் ரிப்பில், அப்போ வந்து இந்த மாதிரி தான் ஆகும், அது தானாக சரியாயிடும் 1 மாதம்னாரு. பட் எனக்கு துக்கம் வந்து அழுது அவ்வளோ பிரச்சனைகள் உருவாச்சு. அதுக்கப்புறம் ஒரு குருமார்கிட்ட போய் கேட்டேன், சாமி என்ன சாமி இது, நான் இதை போய் செஞ்சு எனக்கு பெரிய பாடாகி போச்சு அப்படின்னும் போது, அப்போ அவர் சொன்னார், உனக்கு சரியான கைடன்ஸ் இல்லாமல் நீ போய் ஒரு ஹை வோல்டேஜ் ஒயரை தொட்டுட்ட, பரவாயில்ல நீ தப்பிச்சிட்ட. ஏன்னா கைடன்ஸ் இல்லாமல் போய் தொட்டனால வந்து நிறைய பேர் வந்து ஒன்றும் பைத்தியமாயிருவாங்க, இல்லைனா வந்து செத்து போயிடுவாங்க. அவ்வளோ மோசமான ஒரு ஹை வோல்டேஜ் ஒயர் அது. பரவாயில்ல நீ அதோட எஸ்கேப் ஆகிட்டேன்னு சொல்லி சொன்னார். எதுக்கு சொல்கிறேன்னா, சாமிகிட்ட போகும்போது அது கர்மா தாங்க முதல்ல வெளியில் வரும். அந்த கர்மாவை நீங்கள் தாங்கி, அந்த வலியை தாங்கி வெளியில் வந்து அதுக்கப்புறம் நல்ல வாழ்க்கை கிடைக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நம்ம வந்ததே வந்து கர்மாவனு. அதனால் வந்து சாமிகிட்ட போய் டீல் பேசுகிறது, நான் வந்து என்ன இந்த காரியம் நடந்தால் அவருக்கு வந்து நான் முடிய கொடுக்குறேன், மொட்டை அடிக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப தமாஷா இருக்கும். சாமிகிட்ட டீல் பேசுறது நம்ம யாருங்க? முதல்ல சாமி எப்படி தெரியுங்க கும்பிடணும், ரொம்ப பட்டை அடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருந்து ரொம்ப உட்காந்து விழுந்து கும்பிடணும் கூட அவசியம் கிடையாது. சாமி வந்து ஃப்ரெண்டாக நினச்சி பண்ணி பாருங்கள், சாமி உங்க கூட பேசுங்க. நீங்கள் பேசியிருக்கீங்களான்னு எனக்கு கேட்காதீங்க, நான் அந்த அனுபவத்தை நான் வேறு ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அருமையாக இருக்கணும்னா ஃப்ரெண்டாக டீல் பண்ணுங்கள். காலையில் சும்மா மூஞ்சியை கழுவிட்டு உட்காந்து அமைதியாக இருக்கிற இடத்துல சாமியை பாருங்கள், அற்புதமாக வேலை செய்யும். எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உட்காந்து பாருங்கள், அற்புதமான விஷயங்கள் மேஜிக்கில் நடக்க ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சவரை சூப்பரான விஷயம் பிரார்த்தனையில் பேராசை இருக்கக்கூடாது. நீங்கள் போய் சாமிக்கிட்ட போய் டீல் பேசுகிறது, அக்ரிமெண்ட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடாதீங்க. சாமியை ஃப்ரெண்டாக வச்சுக்கின்னு தான் சொல்ல வந்தது தான் இந்த மெயினான கருத்து. காரணம் என்ன, கர்மா தான் வெளியில் வரும். கர்மாவை தாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல விஷயம் வரும். அதனால் கர்மாவை தாங்க. ஸோ நல்ல விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன்னு புரியும். நீங்கள் ஏதாச்சும் டவுட்டு தான் கால் பண்ணுங்கள். ஸோ சிறப்பான ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.